ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ட்ராவல் தான். சிதம்பரத்துலேருந்து திருவாரூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டு என்ன பஸ்ஸுன்றதை சொல்கிறேன். சிதம்பரத்துலேருந்து திருவாரூர் வரைக்கும் போகக்கூடிய ஹர்ஷிகான்ற பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட் பார்க்கலாம். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. பஸ்ஸு கரெக்டாக வந்து 12 o'clock வந்துட்டு எடுத்துட்டாங்கங்க. கேபின் ரைடும் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஆனால் என்ன, முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்குறாங்க. எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க எடுப்போம். எப்படியாவது நமக்கு கேப்பு கிடைச்ச இடத்துல எடுத்துட மாட்டோமா? எடுத்துடலாம் வாங்க. இதாங்க சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு. சிதம்பரத்துலேருந்து திருவாரூர் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் வருங்க. பஸ்ஸோட டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து திருவாரூருக்கு கம்மியாக தாங்க இருக்கும். அதிக அளவு வந்து பஸ் கிடையாது. மயிலாடுதுறை போயிட்டு நீங்கள் மயிலாடுதுறையில் தான் மாறி போகும். டைரக்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கில் தான் இருக்குது. அதுவும் ப்ரைவேட் பஸ் தான் இருக்குது. கவர்மெண்ட் பஸ் வந்து ரொம்ப ரேர் தான். சிதம்பரத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த கொள்ளிட ஏரியாவை பிடிக்கிறதுக்குள்ளே எந்த அளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஹைவே ஒர்க் போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. சுத்தமாக போக முடியல. அதுவும் ரோடும் வந்துட்டு இந்த மழை சீசன்லாம் ரொம்ப மோசமாக வேறு போயிட்டு. இதை எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ தாங்க சிதம்பரத்துக்கு ஒரு விடிவு காலம். நம்ம இப்போ கொள்ளிடம் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இது எந்த ரூட் வழியாக வந்துட்டு திருவாரூர் போகும் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம், அதுக்கப்புறம் சீர்காழி வழியாக உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை போயிட்டு அதுக்கப்புறம் பேராளம் நன்னிலம் வழியாக உங்களுக்கு திருவாரூர் போகுங்க. நன்னிலம் வந்துட்டு உள்ளே போக மாட்டாங்க, அவுட்டர்லேயே போயிடுவாங்க. பஸ்ஸு சும்மா தலைவர் தெருக்கி விட்டுட்டு ஓட்டிகிட்ருக்காரு. அண்ணன் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வராங்க. அதே நேரம் வந்து ஸ்பீடு செம்ம ஸ்பீடுங்க. பயங்கர ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ புத்தூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஜெயராம் ஹோட்டல் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. மெயினாக வந்துட்டு இங்கே வந்துட்டு எது ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இறால் ரொம்ப ஃபேமஸுங்க.
நம்ம இப்போ சீர்காழி வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ சீர்காழிலாம் பயங்கர டெவலப் ஆகிட்டு. முன்னெல்லாம் ரொம்ப சின்ன டவுனாக இருந்தது, இப்போலாம் பெரிய டவுனாக மாறிட்டுங்க. ஏன்னா மயிலாடுதுறை தனி டிஸ்ட்ரிக்டாக மாற்றினதுக்கப்புறமா சீர்காழிலாம் நல்லா டெவலப் பண்ணிட்டு இதே கோரிக்கை தான் வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. கடலூர் மாவட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரித்து விருதாச்சலம் தனி மாவட்டமாக அது எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சீர்காழி பஸ் ஸ்டாண்ட் ரோடெலாம் ரொம்ப மோசமாகிடுச்சிங்க. இந்த மழையில் செம்ம மோசமாக இருக்குது. இங்கே நம்ம சீர்காழி ரீச் ஆகிறதுக்கே கரெக்டாக 12:40 ஆகிடுச்சு. 40 நிமிஷம் ஆகிடுச்சு. 17 கிலோமீட்டர் தான் மொத்தம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்குது. வைத்தீஸ்வரன் கோயில் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து உங்களுக்கு மயிலாடுதுறை வந்து மொத்தமாக வந்து 15 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 15 கிலோமீட்டர் தான் சுற்றி போகும். ரொம்ப லேட்டாகும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. செவ்வாய் கிரகம் வந்துட்டு இந்த கோயில் தான். நம்ம மயிலாடுதுறை வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:20 ஆகுதுங்க. இப்போ வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பஸ் போயிட்டுருக்கு. நம்ம போக வேண்டியது பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு போவோங்க. இந்த பஸ்ஸு மொத்தம் இங்கே 2 பஸ் ஸ்டாண்டு இருக்குது. திருவாரூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு காரைக்கால் இந்த ஏரியாலாம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் போகணும். திருச்சி, சிதம்பரம், சென்னை இந்த மாதிரியான ஊருங்க, கும்பகோணம் போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். ரொம்ப தூரம் நாங்கள் இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு 100 மீட்டரில் நடந்து போகணும். அவ்வளோதான் புது பஸ் ஸ்டாண்டு. இதுதாங்க வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்டு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமாக இருக்காது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பழைய பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நிறைய பஸ்ஸும் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்டில் சுத்தமாக பஸ்ஸே இருக்காது. ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரோடு ரொம்ப மோசங்க.
ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்திருக்கோம். அப்பையிலேருந்து இன்னும் அப்படியே இருக்க ரோடு போடாமலே வச்சுருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் ரோட்டை. அது ரொம்ப முக்கியமான ரோடு. திருவாரூர்லேருந்து உங்களுக்கு சென்னை போகணும் அப்படின்னா மயிலாடுதுறை வழியாக தான் போகணும். ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. சுத்தமான ரோடு போடல. இன்னும் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு தாங்க இருக்குது. இப்படி ஒரு 3-4 வருஷம் ஆக போகுதுங்க இந்த இது. இப்போ நம்ம மங்கநல்லூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. பஸ்ஸு சும்மா சேஸிங்கில் தெறிக்க விழுதுங்க. எல்லா பஸ்ஸையும் சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அண்ணன். ஏன்னா என்ன இதுக்கு முன்னாடி இன்னும் 2 பஸ்ஸும் போகுது. இது எல்லாத்தையுமே சேஸ் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்காரு அண்ணன். ரோடு ஒர்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு பாருங்கள். எப்போ தாங்க முடிப்பாங்கன்னு தெரிலங்க. ரொம்ப மோசமாக இருக்குங்க. சுத்தமாக உட்கார முடியல. முன்னாடி உட்காந்து எனக்கே உட்கார முடியல. அப்படின்னா பின்னாடிலாம் உட்காந்து நம்ம இப்போ பேரலாம் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இந்த ரூட்டில் இருக்கிறதுல 2 பெரிய ஊருன்னு பார்த்திங்கன்னா ஒன்று பேரலாம் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நன்னிலங்க. இந்த 2 ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஊருங்க மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிறப்ப. ரெண்டாவது பஸ்ஸையும் வந்துட்டு அண்ணன் சேஸ் பண்ணிட்டாரு. திருப்பி விட்டுட்டுருக்காரு. நம்ம இப்போ வந்து சன்னநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க நன்னிலம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நன்னிலம் இருக்கும். ஆனால் இதுதான் வந்து நன்னிலம்னு சொல்லுவாங்க. ஆனால் செம்மையாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. பயங்கரம் ஓட்டுறாங்க.
திருவாரூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் தியாகராஜர் டெம்பிள்ங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே இன்னும் ரொம்ப ஃபேமஸானது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் ரொம்ப ஃபேமஸுங்க. இருக்கிறதுலே பெரிய தேர் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஓடுது. இந்த தேர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய தேர் வந்துட்டு எங்கே நிறுத்திருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாமே சின்ன சின்ன தேர் தான் நிற்கிது. திருவாரூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. பழைய பேருந்து நிலையம் தான் வந்துட்டு முக்கியமான டவுன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய பேருந்து தான். இதுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜங்ஷனும் இருக்குது. ஆனால் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன்லேருந்து கொஞ்சம் அவுட்டு தான், வெளியில் தான் இருக்கும். அங்கே பெரிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காதுங்க. இதுதான் வந்து ஜங்ஷன் போகிற ரோடுங்க, திருவாரூர் ஜங்ஷன் போகிற ரோடு. திருவாரூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி 45 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக 2 மணி நேரம் 40 நிமிஷத்துலேயே வந்துட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. செம ஸ்பீடுங்க. வேறு எந்த பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னாலும் 3 மணி நேரத்துக்கு மேலே தாங்க ஆகும். இதுதான் வந்து புது பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் உங்களுக்கு வந்து சென்னை பஸ்ஸு எந்த ஊர் போகிறதுனாலும் இங்கே தான் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்ங்க.